-1 minute. PS1 उपस्थित सभी वैज्ञानिक गण तथा दर्शक उत्साहित हैं इस प्रमोशन को देखने के लिए। अब हम उड़ान से 45 सेकंड की दूरी पर। -45 seconds. -40 seconds. HPP open. -35 seconds. -30 seconds. Real-time programs activated. -25 seconds. PSPP open. -20 seconds. -15 seconds. RCT Pyro. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. S139 motor and both strap-ons ignite. Here's the pillar of Lift fire off normal. meets the P1 tracking. canvas of P2 blue. tracking. PSLV C62 P2 carrying tracking. the umbilical P4 tower, a tracking. majestic liftoff. PSLV C62 प्रमोचन यान का सफलतापूर्ण उत्थापन प्रथम प्रमोचन मंच से और बढ़ चला है अपने उद्देश्य कक्षा की ओर इस मिशन को पूरा करने के लिए। EOS N1 उपग्रह First stage उद्देश्य कक्षा performance की normal. Shah ground station is tracking presently. For 70 seconds after liftoff, the S139 motor and the two strap-ons will together develop thrust. प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य। यान अपेक्षित पथ का अनुकरण करता हुआ जा रहा है। Shaft position main auto. Both strap-ons separated. There's a confirmation from the range operations director that the strap-on motors have been separated from the ongoing launch vehicle. However, the core S139 motor continues to burn and develop thrust. दोनों स्टेप-ऑन बूस्टर को यान से पृथक कर दिया गया है तथा कोर बूस्टर अभी भी प्रज्वलित है। Shah station continues to track and Trivandrum station beginning to acquire trajectory data. इस दौरान कोर बूस्टर 4800 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न करता है और यान का दिशा निर्धारण करते हुए उद्दिष्ट कक्षा First की stage ओर जा रहा है। separated, second stage ignited. +2 minutes. प्रथम चरण को यान से पृथक कर दिया गया है तथा द्वितीय चरण प्रज्वलित। ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இஸ்ரோவின் PSLV C62 ராக்கெட் புவியை கண்காணிப்பதற்கான EOS N1 என்ற செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ராணுவ பயன்பாட்டிற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய EOS A1 செயற்கைக்கோள் தற்பொழுது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்கைக்கோள் PSLV C62 ராக்கெட்டுடன் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டிற்கான முதல் ராக்கெட்டை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கின்றது. வணிக ரீதியாகவும் நாட்டுக்கு தேவையான தொலைத்தொடர்பு, தொலை உணர்வு வழிகாட்டு செயற்கைக்கோளை PSV SV3 ராக்கெட் அண்மையிலே இந்திய வானிலை ஆய்வு மையத்தால வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு நிலை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையிலே தான் ராணுவ பயன்பாட்டிற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய இந்த EOS N1 செயற்கைக்கோள் PSLV C62 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இந்த ராக்கெட் ஆனது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட மேம்பட்ட புவி கண்காணிப்பு ஹைப்பர் செயற்கைக்கோளான EOS
M1 விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இது படமெடுக்கும் ஒரு செயற்கைக்கோள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினால இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கெஸ்ட்ரல் இன்ஜியல் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ற ஒரு சிறிய செயற்கைக்கோள் இந்தியா, மொரீஷியா, UAE, சிங்கப்பூர், ஐரோப்பா, அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களால 17 துணை செயற்கைக்கோள் இந்த விண்ணில செலுத்தப்பட்டிருக்கின்றது. இதுல முதன்மை செயற்கைக்கோளான அன்விசா பூமியிலிருந்து சுமார் 505 கிலோமீட்டர் உயரம் கொண்ட சூரியன் ஒத்து திசை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். இந்த விண்கலம் மூலம் விவசாயிகளுக்கு உதவும் தகவல்கள், ராணுவத்திற்கு தேவையான தரவுகள், தட்பவெப்ப மாற்றங்கள் குறித்தான துல்லிய தகவல்களை இந்த செயற்கைக்கோள் மூலமாக பெற முடியும். இது புவி கண்காணிப்பு, ராணுவ பாதுகாப்புக்கு உதவியான உளவு பணிகளை மேற்கொள்ளும். மேலும் நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் வலுப்பெறும். நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் ஆய்வு உள்ளிட்ட பணிகளை இந்த செயற்கைக்கோள் செய்யும். மற்ற செயற்கைக்கோள்ல ஆயில்சாட் சென்னையை சேர்ந்த RB8 எனும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினால இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இது புவிவட்ட பாதையில் சுற்றி வரும் செயற்கைக்கோளில் மீண்டும் எரிபொருள் நிரப்புவது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளும்.